அன்பா தமிழர்களே உள்ள செக் மத ஸ்டார் சி சேனல் கண்போடு வர வைக்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிற ரீடிங் கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் யுவர் பர்சன். இப்போ உங்களோட பர்சன் என்ன ஃபீலிங்ஸில் இருக்காங்கன்னு பார்க்கலாம். ப்ளீஸ் ப்ளீஸ் கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் கலெக்டிவ்ஸ் பர்சன். அவங்க என்ன மனநிலைமையில் இருக்காங்க, என்ன எமோஷன்ஸில் இருக்காங்க. கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் கலெக்டிவ்ஸ் பர்சன்ஸ் ப்ளீஸ். வெரி ஸ்பெசிஃபிக். இந்த சாங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோக டியூன் தான். ஓ மனமே உள்ளிருந்து அழுவது ஏன், ஓ மனமே சில்லு சில்லாய் உடைந்தது ஏன், மழையைத்தானே யாசித்தோம் கண்ணீர் துளையை யார் தந்தார். பட் சோகத்துலேருந்து உங்களோட வாழ்க்கை சந்தோஷமான டியூனுக்கு போகுது. ஏன்னா இதுதான் இருவரும் காண துடித்தனாலோ, இதுதான் இருவரும் சேர துடித்தனாலோ, விழியதில் விழுவேனோ இனி உன்னை விடுவேனோ. ஸோ மேபி உங்கள் பர்சன் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. இனி ஒரு சான்ஸ் அவங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா ஐ திங்க் அவங்க வந்து உங்களை நெக்ஸ்ட் டைம் பார்த்தாங்க அப்படின்னா நேரில் உங்களை இனிமேல் விட்டுட்டு போக விட மாட்டாங்க. அதுதான் நான் இந்த 2 சாங்லேருந்தும் எனக்கு புரிகிற விஷயம். அதுதான் அவங்களும் மேபி உங்களுக்கு சொல்கிற விஷயமா இருக்கலாம். மேபி இப்போ ஒரு நோ கான்டாக்ட்ஸ் இல்லைனா செப்பரேஷன் ஏதாவது இருந்தது அப்படின்னா அவங்க ரொம்ப உடஞ்சி போயிருக்காங்க. இல்லைனா வந்து உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது வந்து அவங்க கண்களில் கண்ணீர் துளி வரவழைக்குது. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ இதுதான் இருவரும் காண துடித்த நாளும். நீங்கள் 2 பேருமே வந்து ஏங்கிட்டுருக்கீங்க ஒருத்தங்க பார்க்குறதுக்கு. அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் உங்கள் கண்களில் என்றைக்கு அவங்க விழுறாங்களோ அதுக்கப்புறம் அவங்க வந்து உங்களை விட மாட்டாங்க. இட்ஸ் லைக் மேபி அதுதான் உங்களோட காதல் வாழ்க்கையோட டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கலாம். இல்லைனா ஏதோ ஒரு சமயம் மேபி அவங்கள நேர்லேயே கூட வந்து உங்களை மீட் பண்ணலாம். சரி, நெக்ஸ்ட் டைம் அவங்க வந்து உங்களை பார்க்குறாங்க, இல்லைனா நீங்கள் பார்க்குறீங்க, இல்லை ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அவங்க உங்களை விட்டு விலகி போக மாட்டாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் கலெக்டிவ் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். கலெக்டிவ் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். Current feelings and emotions of collective persons. Any specific emotion? Very specific. பட் இது கொஞ்ச நாள் ஆகும், டைம் எடுக்கும். நீங்கள் உடனே நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஐ லவ் யூ ரைட் அப் டு த மூன் அண்ட் பேக். ஸோ அவங்களோட காதல் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஆழமாக இருக்குது. மேபி இந்த பிரிவு தான் அவங்க உங்களை எவ்வளோ நேசிக்கிறாங்கன்னு கற்றுக் கொடுத்துருக்கலாம். ஆனால் அந்த பிரிவை வந்து அவங்க ரொம்ப வெறுக்கிறாங்க இப்போது. உங்களை நெக்ஸ்ட் டைம் எப்பாவது நேரில் பார்த்தாங்க அப்படின்னா மேபி கையை பிடிச்சி உங்களை கூடவே கூட்டிகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு உங்களை நேசிக்கிறாங்க. ஐ லவ் யூ ரைட் அப் டு த மூன் அண்ட் பேக். மேபி வந்து உங்களோட சுச்சுவேஷன் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கலாம். இல்லைனா வந்து இப்போது உங்களோட சூழ்நிலை வந்து இம்மிடியட்டாக உங்களை மீட் பண்ணுறதுக்கு தடைகள் ஏதாவது கொடுக்கலாம், தடைகள் ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனால் கூடிய சீக்கிரம் அதை உடச்சிட்டு வருவாங்க. இட்ஸ் லைக் தேர் கோயிங் டு பிரேக் தட் ரூல், இல்லை பிரேக் தட் பேரியர். அது என்ன தடை இருக்கோ அதை வந்து உடச்செறிஞ்சிட்டு உங்களை நோக்கி வருவாங்க. ஸோ ஜஸ்ட் சில். வாவ் டவர். Five of Swords energy. It's not a good card. சரி பாப்பா, கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் கலெக்டிவ்ஸ் பர்சன்ஸ் ப்ளீஸ். கண்டிப்பாக காமிக் அட்டாக் இருக்குது உங்கள் வாழ்க்கையில். அதாவது உங்கள் காதல் வாழ்க்கைக்கு எதிராக சில பேர் சதி செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த டவர் மூமெண்ட் உங்கள் பர்சன் வாழ்க்கையில் நடக்குதா இல்லை காமிக்கோட வாழ்க்கையில் நடக்குதான்னு தெரியல. லெட்ஸ் see. ஃப்யூச்சர், ப்ரப்போசல், பேஜ் ஆஃப் பென்டிகிள்ஸ், நியூ பிகினிங், ஆஃபர், ஸ்டெபிலிட்டி. ஸோ உங்கள் பர்சன் வந்து உங்கள் வாழ்க்கையில் சடன்னாக சில விஷயங்கள் மாறும். நீங்கள் எதிர்பார்க்காத மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் கண்டிப்பாக. அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கலாம், உங்கள் பர்சன் வாழ்க்கையில் நடக்கலாம். அவங்க ஏன்னா 2 5
இது வந்து டவர் அண்ட் நான் பார்த்தது வந்து இதோட 5 ஆஃப் சோர்ட்ஸ் இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு துரோகம் நடக்குது. அந்த துரோகம் வந்து ஒன்றா உங்களோட காதல் வாழ்க்கையை புரட்டி போடும், இல்லைனா வந்து உங்கள் பர்சனோட வாழ்க்கையை அப்படி தலைகீழ புரட்டி போடும். அதாவது சுக்கல் சுக்கலாக அவங்க வாழ்க்கை உடையும். ஆனால் அது வந்து டிவைன்லி கைடட் டவர். ஸோ இது வந்து இந்த அழிவோ இல்லை இந்த சிதைவோ வந்து உங்களோட காதல் வாழ்க்கையோட பாதையில் தேவையான ஒரு மாற்றம், தேவையான ஒரு சிதைவு. நீங்கள் தப்பான பாதையில் போயிட்டுருக்கீங்க, இல்லைனா வந்து உங்கள் பர்சன் தப்பான பாதையில் போயிட்டுருக்காங்க அப்படின்னா, அவங்கள பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பாதையே வந்து அப்படியே மாற்றி அமைக்கிறதுக்கு தான் இந்த டவர். இது வந்து ஒரு பெரிய துரோகத்தினால தான் இந்த டவர் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறாங்க. ஏன்னா வந்து இது கண்டிப்பாக உங்கள் காதல் வாழ்க்கையும் கொஞ்சம் புரட்டி போடும். ஆனால் நீங்கள் நம்பிக்கை இழக்க தேவையில்லை. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அதே சமயம் உங்களுக்கு ஏதாவது பிடிக்கும் அப்படின்னா, அவங்க ஏதாவது ஒரு அதாவது கமிட்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்த வெறும் கையோடு வந்து சொல்ல போகிறதில்ல. ஒரு நிலையான ஒரு விஷயத்த கொண்டு வந்து தான் உங்களுக்கு அந்த ஸ்டெபிலிட்டி அவங்க வந்து வரப்போகிற அவங்க காதல் சொல்ல போகிற தருணம் வந்து அதுக்கான ஒரு கிஃப்ட்டும் இல்லைனா வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து அந்த நம்பிக்கையை கொடுக்கறதுக்காக. அது நிச்சயமாக உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும். அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் அவங்க திரும்ப வந்து உங்களை பார்ப்பாங்க. மேபி நீங்கள் வந்து நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் இருக்கலாம், ஏன்னா ஒரு செப்பரேஷனில் இருக்கலாம். அதனால தான் அவங்க இந்த இந்த டவர் மூமெண்ட் ஆக்சுவலாக அவங்க விரும்புகிறாங்க. நடக்கட்டும், என் வாழ்க்கை உடஞ்சி சிதையட்டும், கடைசியில் நான் என் காதலை பார்த்துருவேன், அதனால் என்னவா இருந்தாலும் சரி பரவாயில்ல, நான் ஃபேஸ் பண்ணுறேன், அப்படி தான் அவங்க இப்போ இருக்காங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன்னு எதை நோக்கி திரும்புது அப்படின்னா சந்தோஷம், சன் கார்ட். இதை விட வந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வேறு எதுவுமே தேவையில்லை. மேபி அவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு எதிர்பாராத மாற்றம், மேபி ஓ மை காட் 10 ஆஃப் சோர்ட்ஸ் துரோகம், டஃப் சைக்கிள். மேபி அவங்க இது வந்து எல்லாத்துக்கும் பொருந்தாது, பொருந்துறவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. உங்கள் பர்சனோட வாழ்க்கையில் ஏதாவது பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் இருந்தது அப்படின்னா அவங்க ஒரு குழந்தைய வச்சு ஏதாவது ட்ராப் பண்ணியிருக்கலாம். பட் அதில் வந்து பெரிய துரோகம் நடந்திருக்கு. அதோட உண்மை வந்து உங்கள் பர்சனுக்கு இப்போ தெரிய வரும். அதுதான் அவங்க அந்த அந்த 5 ஆஃப் சோர்ட்ஸ் அந்த துரோகம் தான் அவங்கள வந்து அப்படியே சிதைக்க போகுது அப்படின்னா சுக்கல் சுக்கலாக உடைக்க போகுது. அவங்க மேபி இவ்வளோ நாளாக வந்து ஒரு இன்டெசிஷனில் இருந்திருக்கலாம், உண்மையை தெரிஞ்சுக்காமல் தள்ளி போட்டிருக்கலாம், என்ன வேணால் ட்ராமா பண்ணியிருக்கலாம், இல்லைனா வந்து அந்த கூட இருக்க அந்த காமிக் பீப்புள் ஏதாவது ட்ராமா பண்ணிக்கலாம். பட் அந்த உண்மை வெளியில் வரப்போது அவங்க வந்து அந்த வலி நிறைந்த அந்த சூழ்நிலையை வந்து முடிச்சு வைக்க போகிறாங்க. இந்த உண்மை வெளியில் வர 2 ஆஃப் சோர்ட்ஸ் வந்து இன்டெசிஷன், ஒரு குழந்தைய பற்றின ரகசியம், இல்லைனா வந்து ஒரு புது ஆரம்பத்தை பற்றின ரகசியம். மேபி உங்கள் பர்சன்கிட்டேருந்து காமிக் பீப்புள் அவங்க ஃபேமிலி மறைச்சிருக்கலாம். பட் அதை கண்டுபிடிக்க போகிறாங்க. இட்ஸ் லைக் இட் இஸ் கம்மிங் அவுட். அந்த உண்மைகள் வெளியில் வரப்போகுது. அதனால் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு எதிர்பாராத மாற்றம், இந்த ஷாக்கிங் டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இந்த டேர்னிங் பாயிண்ட்னு கூட சொல்ல முடியாது, ஒரு யூட்டர்ன்னு சொல்லலாம். இல்லைனா வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஷாக்கிங் விஷயம் ஒன்று நடக்க போகுது. அது வந்து பல ரகசியங்கள் வெளியில் வரலாம். இல்லைனா வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து இது ஒரு சிலருக்கு அவங்க ரொம்ப நாளாக ஒரு குழந்தைய பற்றி ஒரு சந்தேகத்தோடு சுற்றிட்டு இருந்தாங்கன்னா அதை பற்றின ரகசியம் வெளியில் வரப்போகுது. அது வந்து பச்சை துரோகம் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே அந்த அந்த விஷயம் போகும். அதனால் இந்த பர்சன் வந்து அந்த சூழ்நிலையை விட்டு ரொம்ப தெளிவாக வெளியில் வருவாங்க. குழப்பமே இருக்காது, அங்கே வந்து அட்டாச்மெண்ட்டே இருக்க வாய்ப்பில்லை. அந்தளவுக்கு ஒரு துரோகம். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கு முன்னாடி தான் கதவை எக்ஸ்கியூஸ் மீ, ஐ எம் ஸோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு நிற்க போகிறாங்க. அப்படி இல்லைனா வந்து ஒரு புது மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் வரப்போது. அது ரொம்ப சந்தோஷமான மாற்றமாக தான் இருக்குது. ஸோ இந்த டவர் நடக்கிறது, உங்கள் வாழ்க்கையில் சில சிதைவுகள் நடக்குது அப்படின்னா வெல்கம் பண்ணுங்கள். தான் அதுக்காக நீங்கள் மனசு வருத்தப்பட தேவையில்லை. ஏன்னா பிரபஞ்சம் வந்து இப்போ உங்களை அடிக்கிற மாதிரி அடித்தாலும் உங்களை கொண்டு போய் வைக்கிற இடம் வந்து வேறு இடம். அதனால் கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம். இட்ஸ் லைக் சந்தோஷமாக அதை ஏற்றுக்கோங்க. கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் கலெக்டிவ் பர்சன் ஸ்பிரிட்ஸ். 9 ஆஃப் சோர்ட்ஸ். உங்கள் பர்சன் வந்து இப்போ 9 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜியில் இருக்காங்க. ஆனால் கூடி சீக்கிரம் இந்த 9 ஆஃப் சோர்ட்ஸ் வந்து 10 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜிக்கு மாறப்போகுது. அது கம்ப்ளீஷன். இந்த நைட் மேர், அதாவது இந்த தூக்கம் இல்லாத ஒரு விஷயம், ஒரு துரோகத்தை நினச்சி மனசு குமுறிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி எது நடந்துட்டு இருந்தாலும் சரி உங்கள் பர்சன் இந்த சுச்சுவேஷனை விட்டு கூடிய சீக்கிரம் வெளியில் வரப்போகுது. இதை தான் முடிக்க போகிறாங்க. ஏன்னா ஒரு ரகசியம் வெளியில் வரப்போகுது. இன்டெசிஷன், அந்த குழப்பம் வந்து இந்த டவர் மூமெண்ட்னால வெளியில் வரப்போகுது. ரொம்ப நாளாக மூமெண்ட்டே இருக்கிறதுல பிரபஞ்சம் சொல்லுவாங்க, அந்த 2 கத்தையும் கீழே போட்டு ஒரு பக்கமாக கிளம்புறியா அப்படின்னு வந்து பிரபஞ்சம் ஏதோ ஒரு விஷயத்தில் இன்டர்ஃபியர் ஆக போகிறாங்க. அதாவது அவங்க மூக்க நுழைக்க போகிறாங்க. ஸோ அதனால் உங்கள் பர்சன் வாழ்க்கையில் ஒரு மூமெண்ட் இருக்க போகுது. அது ஃபேவரபுளாக தான் இருக்கும். ப்ளீஸ் ப்ரெஸ்.
கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் கலெக்டிவ்ஸ் பர்சன். வா, ஏன் கார்டு கீழே விழுது? 9 ஆஃப் வாண்ட்ஸ். ஒரு சிலருக்கு நீங்கள் ரொம்ப கார்டடாக இருக்கலாம். மேபி நீங்கள் வந்து இந்த பர்சனை பிளாக் கூட பண்ணியிருக்கலாம். எதனால் அப்படின்னா, மேபி இந்த ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இந்த குழந்தை சுச்சுவேஷனாக கூட இருக்கலாம். இல்லைனா வந்து ஒரு துரோகம் உங்களுக்கு நடந்தாலும் பெயின்ஃபுல். மை காட், இந்த பர்சன் கோ த்ரூ பண்ணிகிட்டு இருக்க பெயின் வந்து வேறு லெவல் ஆஃப் பெயினு. ஸோ அவங்க வந்து உங்களை மிஸ் பண்ணலை அப்படின்னா, அது போய் அவங்க வந்து உங்களை ரொம்ப வேறு லெவலில் மிஸ் பண்ணுறாங்க. இந்த பர்சனோட வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒரு பிளாக்கேஜ் எனர்ஜியில் இருக்குது. இட்ஸ் லைக் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் பார்த்திங்கன்னா இங்கே பிளாக்கேஜாக வருது. ஆனால் நம்ம இந்த முன்னாடி பார்த்த எனர்ஜியில் பார்த்தீங்கன்னா அது வந்து அப்ரைட்லேருந்து. ஸோ உங்கள் பர்சன் இருக்க இந்த சூழ்நிலை வந்து முடிவில்லாத சூழ்நிலை கிடையாது. அது ஒரு முடிவுக்கு வருது. அதனால தான் இங்கே டவர் இந்த என்ன சொல்லுவாங்க, ரொம்ப நீண்ட நாளாக ஒரு பிரச்சனை அதை அப்படியே சவ்வு மாதிரி திரும்ப திரும்ப அரைச்ச மாவே அரைச்சி அந்த மாவை திருப்பி அரைச்சி அது வந்து இதுக்கு மேலே அரைக்க முடியாதுங்கிற அளவுக்கு கெட்டு அதை ஒரு வழியை ஆயிடுத்து. இதுக்கு மேலே அது ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்கள் பர்சனோட வாழ்க்கையில் வரப்போகுது. இட்ஸ் லைக் ஒரு பெரிய டவர் மூமெண்ட் கொஞ்சம் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நீங்கள் உங்களோட பீஸ் ஆஃப் மைண்டை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. டிவைன் ஃபெமினின் எஸ்பெஷலி யூ. இந்த பர்சன் வந்து கோ த்ரூ பண்ணுறதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. அது அவங்களோட ஓன் லைஃப் ஒரு ட்ராமா. அவங்களே ஹேண்டில் பண்ணட்டும்னு விட்டுடுங்க. கீப் யுவர் பவுண்ட்ரி. ஏன்னா இந்த பர்சனோட இன்டெசிஷனால தான் இவ்வளோ குழப்பங்கள் நடந்திருக்கு. ஸோ நீங்கள் எப்போவுமே இந்த பவுண்ட்ரி விட்டுறாதீங்க. உங்களுக்கு தேவைன்னா அவங்களே உங்களை தேடி வருவாங்க. ஸோ இந்த தெளிவில் நீங்கள் இருங்க. உங்கள் அளவுக்கு காதல் அவங்களுக்கு இருக்கிற பட்சத்தில் உங்களோட பாட்டை நீங்கள் ப்ளே பண்ணிட்ட பட்சத்தில் நீங்கள் வந்து அவங்க வரட்டும் அப்படின்னு விட்டுறது தான் கரெக்ட். டோன்ட் சேஸ், அவ்வளோதான். கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் கலெக்டிவ்ஸ் பர்சன்ஸ் ப்ளீஸ். கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் கலெக்டிவ்ஸ் பர்சன். current feelings and emotions of collectives person. Very specific. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா hanged man. இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா 7 ஆஃப் வாண்ட்ஸ். நீங்கள் உங்கள் லைஃபோட ஸ்ட்ரகிளில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கீங்க. அதுதான் ஆக்சுவலாக நல்லது. இது வந்து 4 ஆஃப் கப்ஸ். உங்கள் பர்சன் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க, அதில் அவங்களுக்கு சந்தேகமே இல்லை. ஆனால் அவங்க இப்போ எங்கே மாட்டிகிட்ருக்காங்க அப்படின்னு நினச்சிட்ருக்காங்களோ அங்கே தான் அவங்களுக்கு தெளிவும் கிடைக்குது. மேபி பாஸ்ட் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இல்லைனா வந்து ஒரு உண்மையை தெரிஞ்சுக்காதனால இட்ஸ் லைக் என்ன சொல்கிறது, ஒரு முடிவெடுக்காத குழப்பவாதியாக அவங்க இருந்தனால ஒரு அழகான காதலை இல்லைனா வந்து உங்களை இழந்துட்டேன் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. அந்த நினைவுகள் வந்து அவங்களுக்கு ஒரு துக்கம் தொண்டை அடைக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ரொம்ப தூய தமிழில் பேச ட்ரை பண்ணேன்னா சொதப்புது. ஸோ நான் ஒரு மாதிரி லோக்கலில் லாங்குவேஜ்லேயே பேசிடுறேன். தட்ஸ் பெட்டர். அதுதான் அது அவங்களுக்கு வந்து இப்போதைக்கு அந்த பழசெல்லாம் நினச்சி அவங்க செய்யாமல் விட்ட செயல்களை யோசிக்கும்போது இப்படி தான் கையை எடுத்து மூஞ்ச மூடிண்டு அந்த துக்கத்தில் உண்மையாக கூட அழறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இட்ஸ் லைக் இந்த அவங்க இப்போ ஃபேஸ் பண்ணிட்டுருக்க அந்த வலி இது வந்து வேறு லெவல். நம்ம தமிழில் சொல்லுவாங்களே, வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சின மாதிரி அப்படின்னு, அந்த மாதிரி. ஸோ இது வந்து யாரும் இதுக்கு காரணம் கிடையாது. இது உங்கள் பர்சனோட இன்டெசிஷன். அவங்க முடிவு சரியான தருணத்தில் எடுக்காதனால வந்த வினை. நம்ம இதை வந்து கிளாரிஃபை பண்ணுவோம். பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். வா, பிரபஞ்சம் பிளாக்கேஜ் எனர்ஜியில் இருக்காங்க, தெளிவாக இருக்காங்க. நாம் தெளிவாக இருக்கோமோ இல்லையோ. 4 ஆஃப் ஷெல்ஸ், அகெயின் 4 ஆஃப் கப்ஸ். இந்த பர்சனுக்கு எப்படின்னா இது வந்து அவங்களுக்கு ஒரு ஹேபிட்னா நான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்களுக்கு வந்து எப்போவுமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து எடுத்துக்கிற பக்குவம் இல்லைன்னு வேணால் சொல்லலாம். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த இந்த வழியில் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வழியிலே நம்ம எப்பவும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கணும். அந்த வழியை விட்டு ஃபஸ்ட் வெளியில் வரணும். ஓகே, நடந்துருச்சா, ஓகே அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு போக ஆரம்பிக்கணும். ஆனால் இந்த பர்சன் பார்த்திங்கன்னா அப்படி இட்ஸ் லைக் அந்த புண்ணையே நோண்டின்னு இருக்க பழக்கம் இவங்களுக்கு இருக்குது. அதனால் என்ன அப்படின்னா அந்த புண்ணும் ஆற மாட்டேங்குது, அவங்களால அடுத்த விஷயத்தில் ஃபோக்கஸும் பண்ண முடியல. பிரபஞ்சம் சொல்கிறாங்க, நாங்கள் நிறையா தடவை இந்த மாதிரி கப்பை நீட்டிட்டோம், உங்கள் ஆள் பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால தான் அகெயின் 4 ஆஃப் ஷெல்ஸ் வந்து இங்கே பிளாக்கேஜ். இது வந்து அவங்க எனர்ஜெட்டிக்கலாக பிளாக் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க எனர்ஜி வந்து ரொம்ப சோக டியூன் போட்டுட்ருக்கு.
நைட் ஆஃப் ஃபெதர்ஸ், நைட் ஆஃப் ஸ்வோர்ட்ஸ். ஆக்ஷன் இல்லை, ஃபோக்கஸ் இல்லை, எப்போ பார்த்தாலும் சோக டியூன் போட்டுட்டு உட்காந்துருக்காங்க. இட்ஸ் லைக் லைஃப் அவ்வளோதான். எவ்வளவோ நடக்குது வாழ்க்கையில். இந்த நிமிஷம் இருக்கும், அடுத்த நிமிஷம் இல்லை. ஸோ ஒரு ஒரு சின்ன நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் நடக்கலை அப்படின்னா அவ்வளோதான். அது நடக்கலை, நம்மளுக்கு விதியில் இல்லை அப்படின்னு போக ஆரம்பிக்கணும். அதை கட்டிண்டு அழுது அப்படி தான் இருக்கும். ஏஸ் ஆஃப் ஷெல்ஸ், ஏஸ் ஆஃப் கப்ஸ், ஹாப்பினஸ், அபண்டன்ஸ். ஸ்லோவாக கூட அவங்க மூவ் ஆகலை. இட்ஸ் லைக் ஆமை மாதிரியே அது மூவ் பண்ணு அப்படின்னு பிரபஞ்சம் சொல்கிறாங்க. டே நவருடா, அங்கேயே எவ்வளோ நேரம் இருப்ப அப்படின்றாங்க. உங்கள் பர்சன் வேறு லெவல் ஆஃப் ஸ்டபன்னஸ், இல்லைனா வந்து அவங்க அவங்க இட்ஸ் லைக் எப்படின்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அப்படியே உட்காந்துருது, எதை பற்றியும் யோசிக்கல, அப்படியே சோகட்டும், அப்படியே போகிறது, அப்படியே வருது. இதனால் உங்கள் வாழ்க்கை வந்து பாதிக்கப்படுறத பிரபஞ்சம் விரும்பலை. அதுதான் நான் பார்க்குறேன். த ஹேங்க்டு மேன் அகெயின். இங்கே பாருங்கள் எத்தனை டபுள் கார்ட்ஸ். ஹேங்க்டு மேன் 2 தடவை, 4 ஆஃப் கப்ஸ் 2 தடவை, வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் 2 தடவை. பிரபஞ்சம் வந்து ஆக்சுவலாக இந்த எனர்ஜி வந்து மேபி உங்கள் பர்சனுக்கு ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்களோட எனர்ஜி வந்து எதையுமே பிக்கப் பண்ணல. இந்த பர்சன் இப்படியே இந்த சோக டியூன்லேயே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இந்த டோரில் வந்து நாக் பண்ண போகிறது இந்த பர்சன் கிடையாது, ஃபார் ஷுர். ஏன்னா இந்த பர்சனுக்கு இன்னும் ஏஸ் ஆஃப் கப்ஸ் அந்த ஐடியாவே இன்னும் வரல. ஏஸ் ஆஃப் கப்ஸ் எனர்ஜியே இன்னும் அவங்க வரல. அவங்க மூமெண்ட்டே இல்லாமல் இருக்காங்க. தெர் இஸ் நோ மூமெண்ட் அட் ஆல். ஸோ ரொம்ப சோக டியூன் போட்டுட்ருக்காங்க. பட் அவங்க வந்து எதெல்லாம் தெரியக்கூடாதுன்னு நினச்சாங்களோ அந்த உண்மைகளெல்லாம் பிரபஞ்சம் அவங்களுக்கு உடச்சி காமிக்க போகிறாங்க. எந்த விஷயங்கள்லாம் அவங்க வந்து அவங்களோட தான் நினச்சிட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு இல்லாமல் போக போகுது. எந்த விஷயங்களோட உண்மையை அவங்க தெரிஞ்சுக்கூடாதுன்னு இவ்வளோ நாளாக ஓடிட்டு இருந்தாங்களோ பிரபஞ்சம் கட்டி போட்டு அந்த உண்மையை தான் அவங்க கண்ணு முன்னாடி உடைக்க போகிறாங்க. இட்ஸ் லைக் தே ஹேவ் டு ஃபேஸ் திஸ். ஓட முடியாது, ஒழிய முடியாது இனிமேல். 9 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி கேரண்டி. சரி, உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். ஏன்னா இது ஒரு கன்ஃபியூஸ்ட் எனர்ஜியாக தான் இருக்குது. வாட் இஸ் யுவர் கைடன்ஸ் டு கலெக்டிவ் ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ்? சரி, இந்த டெக்கை விட ஐ வில் கோ ஃபார் திஸ். ஏன்னா நீங்கள் இப்படியே இவங்க மூமெண்ட்டே இல்லாமல் இருக்காங்கிறதுக்காக நீங்கள் மூமெண்ட்டே இல்லாமல் இருக்க முடியாது இல்லையா? உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்க்கணும். காதல்ங்கிறது 2 பக்கமும் இருக்கணும். இவங்க தலையெல்லாம் தொங்குறாங்கிறதுக்காக நீங்கள் வவ்வால் மாதிரி தொங்கிட்டு இருக்க முடியுமா? யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் யுவர் லைஃப். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், கலெக்டிவோட கைடன்ஸ் என்ன? கலெக்டிவ்க்கு கைடன்ஸ் என்ன சொல்ல விரும்புகிறீங்க கலெக்டிவ்க்கு ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ்? ஸோ ஸ்பிரிட்ஸ் கடுப்பாக இருக்காங்க. மேபி நீங்கள் லிசன் பண்ணலை, இல்லைனா சைக்கிளை ரிப்பீட் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் ஃபெமினன் மூவ் ஆன். இப்போ இந்த பர்சன் வந்து ரொம்ப ஸ்டபனாக இந்த சோக டியூனே போட்டுட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேபி நீங்கள் உங்களோட புது வாழ்க்கையை நீங்களே பிளாக் பண்ணுறீங்க. இந்த மாதிரி நியூ எனர்ஜி உங்கள் வாழ்க்கையில் வரதை நீங்களே பிளாக் பண்ணாதீங்க. இது இந்த பர்சன் பண்ண தப்பு ஆப்ஷன்ஸ். இந்த பர்சன் வந்து சரியான சாய்ஸ் எடுக்கலை பாஸ்டில். அதனால தான் இந்த டவர் ஹாப்பினஸ். உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது கிங் ஆஃப் கப்ஸ். அவங்க தான் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டு வர போகிறாங்க. வெரி க்யூரியஸ், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன். மேபி அவங்களுக்கு உங்களை தெரியும். இது வந்து உங்களோட கைடன்ஸ். உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது கிங் ஆஃப் கப்ஸ், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. தே ஆர் மேனிஃபெஸ்டிங் யூ 4 ஆஃப் சோர்ட்ஸ். டே ட்ரீம் பண்ணிருக்காங்க. இந்த கிங் ஆஃப் கப்ஸ்க்கு நீங்கள் தான் உலகம். அவங்க எப்போல்லாம் வந்து அமைதியாக இருக்காங்களோ அப்போ வந்து உங்களை பற்றி ட்ரீம் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது கிங் ஆஃப் கப்ஸ். அவங்க தான் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டு வர போகிறாங்க. அதாவது தெளிவு, ஒரு இந்த மாதிரி ஒரு டார்க் எனர்ஜி இல்லாமல் நீங்கள் ரொம்ப குழப்பமாக போயிட்டுருக்கீங்க, என்னடா என் வாழ்க்கை எங்கடாப்பா போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரபஞ்சம் சொல்கிறாங்க உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது வந்து ஒரு அழகான காதல். அந்த காதல் வந்து உங்களுக்கு சந்தோஷத்தையும் ஒரு தெளிவையும் கொடுக்க போகுது. ஸோ இந்த பர்சன் அந்த பவரில் ஸ்டாண்ட் பண்ணல அப்படின்னா இட்ஸ் அ கிளியர் கைடன்ஸ், மூவ் ஆன். ஸோ இங்கேயே நீங்கள் வந்து உட்காந்துட்ருக்காதீங்க. மேபி திஸ் இஸ் நாட் யுவர் கப் ஆஃப் டீ. ஏன்னா இந்த பர்சனோட எனர்ஜி இஸ் லைக் ரொம்ப ஸ்டபர்னாக இருக்குது. அது இல்லாமல் ஒரு ப்ராக்டிக்கல் மென்டாலிட்டியே இல்லை.
அவங்களோட வாழ்க்கையில சுயநலவாதின்னு ஈஸியாக சொல்லலாம். ஏன்னா அவங்களோட வாழ்க்கை, அவங்க வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனை, இதில் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரில. அவங்க வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை, நீங்கள் காணாமல் போயிடுறீங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. உங்களை நேசிக்கிறவங்க, அவங்களுக்கு உடனே ஞாபகம் வர வேண்டிய ஆள் நீங்கள் தான். ஐயோ நான் இப்படி இங்கே நின்றுட்டேன்னா அவள் என்ன ஆவா அப்படின்னு நினைக்காத, சாரி டு சே தட், ஜென்மத்தோட நீங்கள் வாழ முடியாது. ஸோ ஜஸ்ட் மூவ் ஆன்.